வணக்கம் அவர்களே. துறவரம் என்றால் என்ன? இன்னைக்கு அதை பார்ப்போம். துறவரம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு வழியே தவிர துறவரம் இறைத்தன்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசு அன்னபுண்ணியம்மா, கலையரசன், இன்னும் சில பெண்கள்லாம் மாலை அள்ளி நிறைய போட்டுவாங்க. காவி வேட்டி கட்டிக்குவாங்க, காவி புடவை கட்டிக்குவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எவனையும் நம்பாதீங்க. அதாவது துறவரம்னா இறைவனை அடைவதற்கான முயற்சி அவங்க செய்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க மற்றவங்களுக்கு இறைத்தன்மையை கொடுக்கறதுக்கான தகுதி கிடையாது. இதை வள்ளுவர் சொல்வார், சிந்தையும் ஒளியும் செல்லாமல் நிலைமை தாகலின் அப்படிம்பார். நம்முடைய அறிவாலோ கடவுளை பற்றி சொல்ல முடியாது, வார்த்தையாலோ சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பொருள் ஒன்று இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? ஊக அறிவு என்று ஒன்று இருக்கிறது, புரியுதுங்களா? ஒன்றை வைத்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்வது, இதுதான் ஊகறிவு. இப்போ மானம் ஏற்றிட்டு வருது அப்படின்னா மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், புரியுங்களா? இப்போ இந்த துறவரம் என்பது இறைவனை அடைவதற்கான முயற்சி. துறவரத்தை பற்றி கூற முடியும், புரியுங்களா? ஆனால் கடவுளை பற்றி கூற முடியாது. அதுதான் வள்ளுவர் சொல்வார், சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமைத்தாகளின் துறவரமாகிய காரணவையாலன்றி இலக்கண வகையாலோ நூல்களாலோ கூறப்படாமையின், புரியுங்களா அப்படின்னு சொல்றார். அதாவது இலக்கணம், இலக்கியம், நூல்கள் இதெல்லாம் பற்றி கடவுளை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா சிந்தையும் நம்ம அறிவும் மொழியும் செல்லா நிலைமைத்தாளின், நம்ம அறிவால் கடவுளை பற்றி இவன் இன்னர்த்தன் இவன்னத்தன்னு சொல்ல முடியாது. ஆனால் துறவரமாகிய காரண வயான் என்றார், காரணத்தை துறவரம் அடைவதற்கான காரணத்தை பற்றி கூறலாம். அதனால தான் வள்ளுவர் இல்லறவியல் துறவரவியல்னு பிரித்தார். துறவரத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அவன் கடவுளை அடைவதற்கான முயற்சியை அடைய முடியும், சேர முடியும், கடவுளை அடைய. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் சார், அந்த ஊரில் இறங்கி இன்னொரு ஊருக்கு போன நம்மளுக்கு தெரியாது. போன ஒருவன் தான் சொல்ல முடியும். அந்த ஊருக்கு மெட்ராஸுக்கு எப்படி போகிறது? நேராக கரூர்லேருந்து திருச்சி போய் திருப்பி பஸ் இருக்குது போகலான்னு போனவன் ஒருத்தனால தான் சொல்ல முடியும். போகாத ஒருத்தனால சொல்ல முடியாத அந்த வழியை. நம்ம போனவனுக்கும் நன்றி சொல்கிறோம், போகாதவனுக்கும் நன்றி சொல்கிறோம். நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ துறவரம் என்பது அவன் இறைவனை அடைவதற்கான முயற்சி. அதான் காவி கட்டிக்கிட்டு போயிட்டு அவனே இறைத்தன்மை உடையவனாக மற்றவர்களிடம் பேசக்கூடாது. அப்படி பேசினா அவன் துறவரத்தை அடைவதற்கான தகுதியற்றவன் என்று அர்த்தம், புரியுங்களா? அப்படி தான் இப்போ எல்லாரும் யூடியூப்ல பெரிய சாமியாரெல்லாம் பேசுகிறான், ஆசீர்வாதம் பண்ணுறேன், தீட்சை கொடுக்குறேன், இவனெல்லாம் போய் நீயே கடவுளை அடைய முடியாது, நீ எப்படி மற்றவனுக்கு தீட்சை கொடுக்க முடியும்? புரியுங்களா? தீட்சை என்பது கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேற எந்த வித